கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எபிரேயர்கள் நிருபத்தை வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே இதுவரையிலும் வாசித்த பகுதியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாராக, அவர் எல்லாரிலும் மேன்மை உள்ளவர், அவர்தான் நமக்கு முக்கியம் என்பதை வலியுறுத்தின பகுதிகளை நாம் வாசித்தோம். அவர் மூலமாகத்தான் நாம் பிதாவிடத்தில் கிட்டிச் சேர முடியும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம 11ஆம் அதிகாரம் வாசிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக 10ஆம் அதிகாரம் 38, 39 விசுவாசத்தினாலே வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இது மார்ட்டின் லூதரை சிந்திக்க வைத்த வசனம். ரோமர்ல அது இருக்கிறது. அந்த அடிப்படையில் இது ஆபகுக் 2:4 வரும். கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தர் மீது வைக்கக்கூடிய விசுவாசம் மிக முக்கியம். ஃபெய்த். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுவார், கண்டு விசுவாசிக்கிறவர்களை பார்க்கலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம அந்த குரூப்ல தான் இருக்கிறோம், காணாமல் விசுவாசிக்கக்கூடியவர்கள். யாரை? கர்த்தரை. இப்ப 39வது வசனத்துல நாம் எதற்காக விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறப்ப, ஆத்தும ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். விசுவாசத்தினுடைய நோக்கம் ஆத்தும ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆத்தும ஈடேற்றம், இதை ஞாபகத்துல வைத்திருக்க. நீங்கள் எதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா, ஆத்துமா ஈடேற நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் the end of our faith, விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இது ஃபியூச்சரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆத்தும ரட்சிப்பு, ஆத்தும ஈடேற்று, அதற்காகத்தான் நாம் விசுவாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு, ஏறக்குறைய 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள். அப்புறம் அவர் மலைக்கு போயிட்டாரு. சாப்பிட்டவர்கள் அவரை தேடி வருகிறார்கள். அப்பொழுது யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுவார், அழிந்து போகிற போஜனத்திற்காக நீங்கள் கிரியை நடத்தாதிருங்கள், அழியாத போஜனத்திற்காக அப்படின்னு. அதற்காக கிரியை நடப்பீங்களோ அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு தருவார், பிதாவானவர் முத்தரித்திருக்கிறார். அழிந்து போகிறதற்காக என்னை தேடாதிருங்கள். இம்மைக்காக மாத்திரம் நாம் கர்த்தர் மீது விசுவாசம் வைப்போமே ஆனால், அது நம்பிக்கை வைப்போமே ஆனால், எல்லா மனிதரை பார்க்கலும் பரிதவிக்கப்பட்டவர்கள். அப்போ ஆத்தும ஈடேற்றத்திற்காக விசுவாசித்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்த வேதாகமத்திலே நூற்றுக்கணக்கான பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் செய்த செயல்கள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் அவர்களில் கண்டு சந்தோஷப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் எல்லாம் கர்த்தர் மீது வைத்த விசுவாசம் தான். அந்த விசுவாசத்தை கண்டுதான் தேவன் அவர்களை கனப்படுத்தினார். இன்னும் சொல்ல போனால், வேதத்துல பெரிய பராக்கிரமமான காரியங்கள் செய்தவர்கள் எல்லாம் நிறைய பெரிய செயல்கள் எல்லாம் செய்திருக்கிறாங்க. அதை நம்ம படிக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்படி செய்யணும், அப்படி வாழணும். அதற்கு அடிப்படையாக இருந்தது அவர்கள் கர்த்தர் மீது கொண்ட விசுவாசம். அவர்கள் தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெறுவதற்கு காரணமாயிருந்தது அவர்கள் தேவன் மீது வைத்த விசுவாசம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த 11ஆம் அதிகாரம் படிக்கிறப்ப முதல் 2 வசனத்துல, முதல் வசனத்துல விசுவாசத்தினுடைய விளக்கம் கொடுக்கப்படும். டெஃபினிஷன் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் விளக்கம். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்பதனுடைய அந்த குணாதிசயம் எப்படி இருக்கும்? அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ஒரு காரியத்தை உறுதியாக நம்புதல், அதுதான் விசுவாசம். ஆனா நாம் எதை நம்புகிறோமோ அதை பார்க்கக்கூடிய சாட்சி இருக்காது. அதை வாசிக்கலாம். 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. ஒரு காரியத்தை நம்புகிறோம், அது நிச்சயமாகவே இருக்கிறது.
ஆனால் அதை கண்ணால நம்ம பார்க்கல. புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு காரியத்தை நாம் உறுதியாக நம்புகிறோம், அது நிச்சயமாக இருக்கு 100%, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதை நாம் கண்ணாலே பார்க்கவில்லை. ஆக்சுவலா அந்த கண்ணால் காணாததெல்லாம் நித்தியமானது அப்படின்னு கொரிந்தியர்ல வரும். நீங்க படிச்சு பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 2 கொரிந்தியர், நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. 18வது வசனம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்ப இதுல விசுவாசம் என்பது என்னது? நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ஆனால் அதை உறுதியாக நம்புகிறோம், அது நிச்சயமானது, அதை நாம் காணவில்லை. ஏன் காணவில்லைன்னா அதெல்லாம் நித்தியமானது. இதை புரிந்திருக்க வேண்டும். அதான் ஆத்தும ஈடேற்றத்திற்காக நாம் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ இங்க எதுக்கு விசுவாசிக்கிறோம்? ஆத்தும ஈடேற்றத்திற்காக விசுவாசிக்கிறேன். என்னுடைய விசுவாசத்தினுடைய நிறைவு ஆத்துமா ரட்சிப்பு, இல்லாட்டால் அவரை போல மாறுதல். அது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய மகிமை அடைதல், அதான் என்னுடைய விசுவாசத்தினுடைய நிறைவு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமையை அடைகின்ற அந்த ரட்சிப்புக்காகத்தான் கர்த்தர் சுவிசேஷத்தினாலே நம்மை அழைத்தார் என்று தெசலோனிக்கேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை அடைவோம், அந்த நம்பிக்கையிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம் என்று ரோமர் 5 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அதை நம்ம பின்னால படிக்கிறப்ப விசுவாச வீரர்கள் பட்டியல்ல வரக்கூடிய அருமையான தேவ மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். அவர்கள் யாரை விசுவாசித்தார்கள், என்ன விசுவாசித்தார்கள் என்பதை, அவர்கள் விசுவாசித்ததை கண்ணால கண்டார்களா என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட விசுவாசம் தான் நம்முடைய முற்பிதாக்களுக்கு இருந்தது. இதை நான் புரிந்துக்க வேண்டும். அதனாலதான் 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். முன்னோர்கள் என்று சொன்னால் ஆபேல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் பாருங்க. ஆபிரகாம் எல்லாம் தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெறுவதற்கு காரணம் அவர்கள் கொண்டிருந்த விசுவாசம். நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்க விசுவாசம் இல்லாமலேயே சில காரியங்களை செய்யலாம், ஆனால் அது ஆண்டவருக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உண்மையான விசுவாசம் அது செயல்படக்கூடியதாக, கிரியையில் வெளிப்படக்கூடியதாக இருக்கும். கிரியையில் வெளிப்படாத விசுவாசம் செத்ததாக இருக்கும். அது விசுவாசமே கிடையாது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்முடைய முற்பிதாக்கள் கொண்டிருந்த விசுவாசத்தினுடைய தன்மை இப்படிப்பட்டது. கலாத்தியர் 5:6 வாசிங்க. கலாத்தியர் 5:6. கிறிஸ்து இயேசுவில் இருந்த விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கிறிஸ்து இயேசுவில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, அது உதவாது. நம்ம சில செயல்களை செய்யலாம், சில சடங்குகள், சில செயல்கள், சில ப்ராஜெக்ட்ஸ், இதெல்லாம் செய்யலாம். ஆனால் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் உதவும். அதுதான் தேவனுக்கு முன்பாக கணக்கிடப்படும். நம்ம சொல்லுவோம், ஆபிரகாம் தன்னுடைய மகனை கொடுத்தார், அதனால எல்லாத்துல உங்க மகனை கொடுங்க, அப்படிதான் பொண்ணு. அது செயல் இல்லை. நான் கொடுத்தாலும் விசுவாசம் இல்லாம கொடுத்தேன்னா அது ஒரு அர்த்தமே கிடையாது. ஆபிரகாம் சொன்ன புறப்பட்டு போனார், நானும் புறப்பட்டு போறேன். ஆனால் அவர் புறப்பட்டு செல்வதற்கான காரணம் அவர் தேவன் மீது வைத்த விசுவாசம். சோ அந்த விசுவாசத்தினால்தான் நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றார். விசுவாசம் இல்லாம பராக்கிரமமான காரியங்களை செய்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக கணக்கிடப்பட மாட்டார். அதனாலதான் ரோமர்ல வரப்ப விசுவாசத்தினால் வராதது எல்லாம் பாவமே. நான் இப்ப கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறேன்னு சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல் போதித்தேன் என்று சொன்னால் அது வீட்தான். பவுல் சொல்லுவாரு கலாத்தியர் கொரிந்தியர்ல, விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன் அப்படின்னு. அதான் சிறப்பு. நான் எதை விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன். விசுவாசத்தின் ஆவியை உடையவராக இருக்கிறோம். நம்ம பேசுறதெல்லாம் தேவ வசனத்தை பேசுகிறோம். அறிவினால பேசலாம்,
மற்றபடி எங்க இது பண்ணி பேசுறேன். ஆனால் விசுவாசிக்கிறேன், ஆதலால் பேசுகிறேன்னு சொல்லணும். ஏன்னா விசுவாசம் தான் தேவனுக்கு முன்பாக நமக்கு நற்சாட்சி பத்திரத்தை தரக்கூடியது. விசுவாசத்தினால் வராததெல்லாம் பாவம். அது கிறிஸ்தவ வேதத்தை படிக்கிறப்பதான் அது தெரியும். விசுவாசம் ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறதே சில மனிதர்களுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறார். சில மனிதர்களுடைய விசுவாசத்து பெரிய விசுவாசம், அதெல்லாம் படித்து பார்க்கிறவர்களே உடல் புல்லரிக்கும். எப்படிப்பட்ட விசுவாசம் அது? அதெல்லாம் ஆர்வம் படிக்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்றார். ஆச்சரியப்படுகிறார். உன் விசுவாசம் பெரிது அப்படின்னு சொல்றார். அந்த அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து நடக்க முடியாத ஒரு மனிதனை 4 பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் விசுவாசத்தை கண்டு அப்படின்னு சொல்றார். விசுவாசத்தை கண்டு மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. விசுவாசம் அது ரொம்ப முக்கியம். ஃபெய்த் என்பது நம்பப்படுகிறவையின் உறுதி. அது நிச்சயமானது. ஆனால் அது வெளிப்படையாக அதை நம்மளால பார்க்க முடியாது. யாராவது கேட்டாங்கன்னா எவிடன்ஸ் கேட்டா இல்லைன்னு சொல்லுவோம். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கீங்களா? இல்ல. விசுவாசிக்கிறேன். வேதத்தில் அவரை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறேன். உறுதி. அவர் திரும்ப வருவார். நான் விசுவாசி. அவருடைய வருகைக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். எப்படிங்க நான் அவரோடு வாழ போகிறேன்? எப்படி? அங்கு போனவங்க யாராவது திரும்ப சொல்லி இல்ல, நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தரை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 6வது வசனம் படிச்சு பாருங்க. 11:6. தேவனை விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். முடியவே முடியாது. இம்பாசிபிள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் ஊழியம் செய்யறேன், நான் விசுவாசிக்கிறேன்னா இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது. ரவிக்குமார் எல்லாம் ஊழியம் செய்யறாரு, பைபிள் ஸ்டடி எடுக்கிறாரு. ஆனா தேவனுக்கு பிரியமாக இருக்குது எது? நான் தேவனுக்கு பிரியமுள்ளவனா என்பது நான் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் தான். நான் ஊழியம் செய்யறதுனால தேவனை பிரியப்படுத்திட்டு முடியாது. நான் பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுனால. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியம். பைபிள் ஸ்டடியில ஜனங்கள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆண்டவரை நல்லா இருக்கிறான்னு சொல்றாரா? அவர் என்ன விசுவாசத்தை பார்க்கிறார். அதான் ஒண்ணு முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவரிடத்தில் சேருகிறவன் முதல்ல அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். தேடுகிறவருக்கு பலன் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டுன்னு, காட் இஸ், தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறார். விசுவாசிக்கிறார். பார்த்ததே இல்லை. அவர் நிச்சயமாகவே இருக்கிறார். 100% இருக்கிறார். அது சந்தேகம் இல்லை. உறுதிப்படுத்துறது வேத வசனம் சொல்லுகிறது. அவ்வளவுதான். என்னுடைய வாழ்க்கையில நான் அவரை கண்ணால பார்த்ததே கிடையாது. அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கும். நம்முடைய முற்பிதாக்கள் அவருடைய விசுவாசம் தான் அவர்கள் தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெறுவதற்கு காரணமாயிருந்தது. இப்ப அதே இதுல 39வது வசனம் படிச்சு பாருங்க. எபிரேயர் 11:39. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். இவரெல்லாம் விசுவாசத்துல நற்சாட்சி பெற்றாங்க. புரிந்து கொண்டு நம்ம கர்த்தருடைய சமூகத்துல போகிறப்ப நாம் கர்த்தர் மீது வைத்திருந்த விசுவாசத்தினுடைய அளவு ரொம்ப முக்கியம். நான் விசுவாசம் இல்லாமல் நிறைய வேலையெல்லாம் செய்திருக்கலாங்க. அதெல்லாம் அங்க எடுபடாது. நான் லிஸ்ட் போடலாம். நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இவ்வளவு காரியம் செய்திருக்கிறேன், அப்படி செய்திருக்கிறேன், இப்படி செய்ய. ஆண்டவர் பாப்பாரு, விசுவாசத்தினால் செய்தார். என் மீது உள்ள விசுவாசத்தில் செய்தாரா? இல்லாட்டா நம்ம செய்யற ஒரு காரியத்துல நம்ம பழக்கப்பட்டோம்னா அது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதியா மாறிட்டு. நான் இப்ப பிரசங்கம் பண்ணியே பழகிட்டேன். அது என்னுடைய பழக்கம். இப்ப தொழில் மாதிரி ஆயிட்டு வைங்களேன். ஆண்டவர் விசுவாசிக்கிட்டே கிடையாது. சும்மா வசனங்களை எடுத்து பேசிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் விசுவாசத்தை தான் பாக்குறாரு. என் மீது உள்ள விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த கிரியை நடைபெறுகிறது. அதான் விசுவாச அன்பினால் வெளிப்படக்கூடிய கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இது நாம் புரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாச வீரர்களுடைய பெயர்கள் சிலவற்றை இங்க நம்ம பார்க்கிறோம். முழுதும் கொடுக்கப்படவில்லை. அப்படி கொடுத்தால் நமக்கு இது பத்தாது. 11ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டு விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றவர்களுடைய வரலாறு.
இதை நான் புரிந்திருக்க வேண்டும். அதுல முதல்ல என்ன ஃபெய்த் வேணும்? விசுவாசம் வேணும். இதுல முதல்ல இதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை சொல்றேன். எனக்கு பிடித்த ஒரு வசனம். எல்லாரும் சொல்றாங்க, நான் தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. தேவனை விசுவாசித்தல் என்றால் என்ன? தேவன் ஒரு இருக்கிற விசுவாசித்தல் என்ன? தேவனை விசுவாசித்தல் என்றால் என்ன? What is the meaning of saying I believe God? நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய மூல அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், தேவன் தன்னுடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசிக்கிறவன் தான் தேவனை விசுவாசிக்கிறவன். தேவன் தன்னுடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசிக்கிறவனே தேவனை விசுவாசிக்கிறவன். தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாதவன் தேவனை விசுவாசிக்கவில்லை என்று பொருளாகும். இதை நம்ம ஆழமா புரிந்திருக்க வேண்டும். சும்மா தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படி இல்லை. அப்படி தேவனை ஒருவன் விசுவாசிக்கிறான் என்றால், முதல்ல தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி அனைத்தையும் விசுவாசிப்பார். அவன் தான் தேவனை விசுவாசிக்கிறார். அதான் டெஸ்ட், பரீட்சை. அதுதான். இல்லைன்னா எல்லாரும் சொல்ல நானும் தேவனை பரிச்சு பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனம். நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாய் இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். இல்ல, தேவனை விசுவாசியாதவன் யாருன்னா, தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியா. ஒருத்தருக்கு நான் தேவனை விசுவாசிக்கிறேன். அப்ப நம்ம சொல்றோம், சரி தேவனை விசுவாசிக்கிறீர்கள், தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி ஒரு சாட்சி கொடுத்திருக்கிறார், இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், அது எப்படி நம்ப முடியும் அப்படின்னா தேவனை விசுவாசிக்கிறீர்கள். அந்த சாட்சி என்னது? 11ஆவது வசனம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. அப்ப தேவனை விசுவாசித்தல் என்பது என்னன்னா, தேவன் குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசித்தல். அந்த சாட்சியினுடைய சாராம்சம், குமாரனுக்குள் நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி, அந்த குமாரனை நான் விசுவாசிக்கிறப்பதான் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று அர்த்தம். இல்லாவிட்டால் அவன் தேவனை பொய்யனாக்குகிறான். அல்ல, எல்லாரும் தேவனை விசுவாசிக்கிறார்கள். இதான் இந்த டெஸ்ட் வசனம். அந்த பரீட்சைக்குள்ள டெஸ்ட் பண்ணி பாக்குறது இங்கதான் இருக்கு. அப்படியா தேவனை விசுவாசிக்கிறீங்களா? தேவன் அவருடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசிக்கிறீங்களா? அவருக்குள் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. அதான் தேவன் குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி. இல்லைங்க, அப்படின்னு நீங்க தேவனை விசுவாசிக்கவில்லை, அவர் பொய்யர் என்று சொல்லுங்க. அவர் சொன்னது பொய், குமார் நித்திய ஜீவன் இருக்கிறது. சோ இதை நம்ம மனதில் வைத்திருக்க வேண்டும். இப்ப நிறைய பேர் வேற காரியங்களுக்கு எல்லாம் விசுவாசிக்கிறாங்க. அதல்ல, முதல்ல இதுதான். தேவனை விசுவாசிக்கிற ஒருவன் தேவன் அனுப்பின அவருடைய குமாரனை குறித்து தேவன் கொடுத்த சாட்சியை விசுவாசிப்பார். அப்படி விசுவாசிக்கலைன்னா அவன் தேவனை விசுவாசிக்கவில்லை. இப்ப எபிரேயருக்கு போலாம் பாருங்க. 11ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல முதல்ல நம்முடைய விசுவாசம் பற்றி சொல்றப்ப என்ன விசுவாசிக்கிறோம்? 3வது வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். முதல் விசுவாசம் ஃபெய்த், சிருஷ்டிப்பை பற்றி. உலகங்கள் எப்படி உண்டானது, அது நம்முடைய விசுவாசம் தான். விசுவாசத்தோட இருக்கிறதா? விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டானது என்று விசுவாசிக்கிறோம். தேவன் தம்முடைய வார்த்தையினாலே உலகங்களை உண்டாக்கினார், அது நம்முடைய விசுவாசம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, இவ்விதமாய் காணப்படுகிறவைகள், அதாவது சிருஷ்டிப்புகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்து, ஒன்றிலிருந்து ஒன்று உருவாகவில்லை.
ஏற்கனவே இருந்த ஒன்றிலிருந்து ஆண்டவர் உலகத்தை படைக்கவில்லை. தேவனாகிய கர்த்தர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து தம்முடைய வார்த்தையினாலே அனைத்தையும் படைத்தார், உலகங்களை படைத்தார். அதான் ஒண்ணு முக்கியமான ஒரு காரியம். சொல்லுவாங்கல்ல, உலகம் எப்படி வந்தது, அது நிபுலான்னு ஒரு கோள் அப்படி இப்படிலாம் சொல்ற, இதிலிருந்து இது வந்தது. அப்படி அல்ல, இல்லாததிலிருந்து தம்முடைய வார்த்தையினாலே உலகங்களை உண்டாக்கினார், படைத்தார். அதுதான் நம்முடைய முதல் விசுவாசம். சிலவங்க ஆதியாகமும் முதல் 3 அதிகாரத்தை விசுவாசிக்க மாட்டாங்க. அதை எங்களால் நம்ப முடியாது, சயின்ஸுக்கு ஒத்து போகல. அதனால இல்லைங்க, முதல் விசுவாசமே தான், உலகங்கள் உண்டாகும். அந்த அந்த விசுவாசம் உடையவர்கள் தான் பின்னால வந்து மற்ற காரியங்களை விசுவாசிப்பார். பூமி இன்னொரு கோளில் இருந்து உருவானது, இல்லாட்ட இன்னொரு இதுல இருந்து உருவானதெல்லாம் கிடையாது. ஒன்றும் இல்லாமையிலிருந்து தம்முடைய வார்த்தையினாலே தேவனாகிய கர்த்தர் சகலவற்றையும் சிருஷ்டித்தார் என்பதுதான் விசுவாசம். அதான் விசுவாசத்தினாலே அங்க விசுவாசிக்கிறாங்க. தேவனாகிய கர்த்தர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், அதில் உள்ள அனைத்தையும் சிருஷ்டித்தார். அது போல நம்பணும். நீங்க அதை விசுவாசிக்கலன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரியாள் மூலமாக பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்து இந்த பூமியிலே பிறந்தார் என்பதை விசுவாசிக்க மாட்டாங்க. எப்படி ஒரு ஆண் துணை இல்லாம எப்படி குழந்தையை பெற்றெடுக்க முடியும்? அங்க விசுவாசம் ஒன்றும் இல்லாமையில் இருந்தே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தம்முடைய வார்த்தையினால. சங்கீதம் 33:6 படிச்சு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. கர்த்தருடைய வாயின் வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் முதல் ஃபைட். இன்னைக்கு இல்ல, நான் சயின்ஸ்ல எல்லாம் ப்ரூவ் பண்ணாதான் நான் நான் இதை நம்புவேன்னா அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது அனைத்து. வேதத்தை படிக்க படிக்கதான் சிருஷ்டிப்பினுடைய அழகு தெரியும். அது முதல்ல சுருக்கமா சொல்லுவோம், அதுக்கப்புறம் அதனுடைய விவரங்கள் பிற்பகுதியில வரக்கூடிய வசனங்களின் மூலமாக படிக்கிறப்பதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் எப்படி வானங்களையும் பூமியை உண்டாக்கினார் என்பது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வார்த்தையினாலே உருவாக்கினார் என்பதுதான் நமக்கு அதான் முதல் விசுவாசம். நம்முடைய முற்பிதாக்கள் தங்கள் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொன்னால், முதல்ல அவங்க சிருஷ்டிப்பை பற்றி அவங்க விசுவாசித்தது. தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் நம்முடைய வார்த்தையினால். இல்லையா? சயின்ஸ்ல நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க, என்ன அப்படி இப்படியே அதெல்லாம் வந்தது, அதுல இருந்து இது வந்தது, அப்படின்னு வந்தது, இதை ஒண்ணு வெடிச்சது அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனாலும் நம்மை பொறுத்த மட்டும் தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நம்முடைய பிதாவாக நாம் கொண்டிருக்கிறோம் என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். ரைட், இத சொல்லிட்டு இது பொதுவா இருக்கணும் முதல்ல. அடுத்தது 4ஆம் வசனத்தில இருந்து விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள் நபர்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறது. 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? யாரை பற்றி? ஆபேலை பற்றி சொல்லுது இல்லையா? முதல் இரத்த சாட்சி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இரத்த சாட்சியா மரித்தவர் என்ன சொல்லப்பட்டு? விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். இப்ப நம்ம ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல இதை பற்றி படிக்கிறோம். காயின் ஆபேல் அவங்க காணிக்கை செலுத்த. நம்மகிட்ட இருக்க ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா, ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர், ஆபேலே அவன் காணிக்கை அங்கே தான் ரத்தத்தோட கொண்டு செலுத்தினாரு. காயின் வெறும் காய்கறிகளை கொண்டு செலுத்த, அதனால ஏற்றுக்கொள்ளவில்லை. அது கையின் பிரயாசம். ஆக்சுவலா நீங்க விசுவாசம் இல்லாம பெரிய கொளுத்ததை கொண்டு செலுத்தினால ஆண்டவருக்கு அருவருப்பு தான். முதல்ல யாருக்கு நாம் காணிக்கை செலுத்துகிறோமோ அவரை விசுவாசிக்க வேண்டும். இதெல்லாம் புரிந்திருக்க வேண்டும். அது எபிரேயர்ல விசுவாசம். நீங்க ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிப்பதற்கு காரணம், ஆபேலுடைய காணிக்கை மேன்மையாக தேவனுக்கு முன்பாக இருப்பதற்கு காரணம், அவன் தேவன் மீது வைத்திருந்த விசுவாசம். அப்படி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவரு நான் ரொம்ப மோசமான ஒரு கொடூரனா இருக்கிறேன், ஆனா என்னுடைய மந்தையில இருக்க கொளுத்ததை கொண்டு அடிச்சு ரத்தத்தை சிந்திட்டு ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? எங்க அங்கீகரிப்பாரு? அங்கீகரிக்கவே மாட்டாருங்க.
இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ரத்தத்தோட போட்டார். அப்படிதான் சண்டே கிளாஸ்லயும் சொல்லி கொடுக்குறாங்க. சண்டே கிளாஸ்லயும் ரத்தத்தோட கொண்டு போனதால அங்கீகரித்தார். காயின் காய்கறியை கொண்டு போனார், அங்கீகரிக்கிறார். அப்படி பைபிள்ல நமக்கு எந்த இது இங்க சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். அடிப்படையில் அவனுக்கு இதயத்தில் இருந்த விசுவாசம் தான் காரணம். ஒருவேளை தன்னுடைய மந்தையில் தலையீட்டை எடுத்து செல்வதற்கு காரணம் என்னன்னா அவன் தேவன் மீது வைத்திருந்த விசுவாசம். தேவன் மீது வைத்திருந்த விசுவாசம் தான் காரணம். இப்ப பார்க்கலாம் பாருங்க. செலுத்தினான், அதனாலே என்ன சொல்லப்பட்டு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படவில்லை, இங்க சொல்ல. அதனாலே அவன் நீதிமான். அந்த விசுவாசத்தோடு செலுத்தின பலி இருக்கிறது, மேன்மையான பலி. அதனால அவனுக்கு கிடைத்தது, அவன் தேவனுக்கு முன்பாக நீதிமான் என்று எண்ணப்பட்டார், சாட்சி பெற்றார். நீதிமான், குற்றவாளி அல்ல. அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். என்ன சாட்சி கொடுத்தார்? மேன்மையான பலியை செலுத்தினான் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். இப்ப விசுவாசம் இல்லாம ஒரு கொளுத்த ஆடையோ கொளுத்த மாடையோ கொண்டு கொடுத்து அது மேன்மையாக தேவனுக்கு முன்பாக இருக்காது. விசுவாசம் இல்லாமல் கொண்டு போறதுல ஆண்டவர் நிராகரித்து விட்டார், முடிஞ்சு போச்சு. ஆனா இது மேன்மையான பலி. ஏனென்றால் அவன் விசுவாசத்தோடு தேவனை விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தோடு தேவனுக்கு அவன் பலியை செலுத்தினான், இல்லாட்ட காணிக்கையை செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். தேவனே சாட்சி கொடுத்தார். அவர் மரித்தும் இன்றும் என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஏன் காயினுடைய பலி? அவன் விசுவாசியே கிடையாது, விசுவாசிக்கவில்லை, அவன் பொல்லாங்க. நீங்க படித்து பாருங்கள். ஏன் அந்த இது வரும் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். பொல்லாங்கன் அவனுடைய அடிப்படையை தவறு. பொல்லாங்கனால் உண்டானவன், பொல்லாங்கனால் உண்டானவன், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதன் நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாயிருந்து. கிரியையில் பொல்லாதவன் காயின். அவன் வந்து ஒருவேளை அவன் நிலத்திலேயே முழுமையானதை சிறந்ததை கொண்டு கொடுத்தாலும் கர்த்தர் சொல்றார், இதே பொல்லாதவத்தை காணிக்கை கொண்டு செலுத்தியிருக்கான். இன்னைக்கு விசுவாசமே இல்லை, அதான் சொல்ல, விசுவாசம் இல்லாமல் கொண்டு கொடுத்துருக்க. அதனால அவனுடைய காணிக்கையும் பொல்லாததுதான். விசுவாசத்தினால முதல் மனிதன் ஆபேல் விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்றவன் இல்லையா? விசுவாசித்தான். அதனால அவனுடைய காணிக்கையை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். மேன்மையானதை ஆபேல் கொடுத்தார். அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். He respected Abel and his offering. அதான் போட்டிருக்கோம், sacrifice. முதல்ல ஆபேலை அங்கீகரித்தார், அதன் பிறகு அவன் செலுத்தின காணிக்கை அங்கீகரித்தார். ஆபேலை அங்கீகரிப்பதற்கு காரணம் அவனுடைய விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. முதல் மனிதன் ஆபேல் தான். ஆனா அவனுக்கு கிடைத்த பலன் என்னன்னா, அவனை தன்னுடைய சொந்த சகோதரன் கொலை செய்தான். பொல்லாதவன் கொலை செய்து விட்டான். இல்ல, பொல்லாத காயின் நம்ம ஆட்கள் சொல்றது மாதிரி, நிறைய பேர் சொல்ற மாதிரி, ஒரு கொளுத்த ஆடை கொண்டு போய் இல்லாட்டா சிறந்த மேன்மையான ஒன்றை கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்த கர்த்தர் அங்கீகரிப்பாரா? எப்படி அங்கீகரிப்பாரு? இன்றைக்கு உலக மனிதன் சொல்ல, முதன்மையானதை கொடுத்தால் கர்த்தர் அங்கீகரிப்பார், ரொம்ப தரம் குறைந்ததை கொடுத்தால் அங்கே. முதன்மையானதா தரம் குறைந்ததா என்பதில் கொடுத்த மனிதன் எப்படி கர்த்தர் மீது விசுவாசம் வைத்திருக்கிறான் என்பதுதான் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தினால் வராதது எல்லாம் பாவம். இல்ல, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் சொல்லப்பட்டது. நம்முடைய கிரியை நாம் கர்த்தர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். இப்போ ஆபேல் தான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. தேவனால் நற்சாட்சி பெற்ற முதல் மனிதன், விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்ற முதல் மனிதன் யாருன்னா ஆபேல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த பரிசுத்தவானை பற்றி, விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்ற அடுத்த தேவ மனுஷன் 5வது வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். சூப்பர், அருமையா இருக்குல்ல?
விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். விசுவாசம் தான். ஏனோக்கு வாழ்ந்த காலத்தை குறித்து நம்ம வேதத்துல படிக்கிறப்ப துன்மார்க்கம் தான் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. கர்த்தரே அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தான் சிருஷ்டித்த பூமியை மனுஷனை அழிப்பதற்கு திட்டம் போட்டார். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப பொல்லாங்கனதா இருக்கிறது. சிறு வயது முதல் ஆண்டவர் ஏற்படுத்தினா உறவு முறைகளை எல்லாம் மீறி தவறான உறவு முறைகளை எல்லாம் நம்ம கண்டுகொண்டார். அப்படியெல்லாம் ரொம்ப அருவருப்பான காரியங்களை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரு மனுஷன் அந்த இதுல அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே என்னது சாட்சி பெற்றார். எதனால? ஃபெய்த், விசுவாசம். என்ன விசுவாசம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா யூதாவின் புஸ்தகத்துல இருக்கு பாருங்க. யூதாவின் புஸ்தகத்துல இவ்வளவு அக்கிரமங்கள், இவ்வளவு தீமையான காரியங்கள் தான் வாழ்ந்த காலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்க அவருக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. கர்த்தர் தாமே 1000 தூதர்களோட வரப்போகிறார். எதற்கென்றால் பூமியை நியாயம் தீர்க்க. யூதாவின் புஸ்தகம் வெளிப்படுத்தலுக்கு முன்னால அதுல ஒரு வசனம் வரும் பாருங்க. 7ஆம் தலைமுறை 14வது வசனத்துல இருந்து 14, 15 படி. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். அது அழகா போட்டு 16ஆம் வசனத்துல ஏனோக்கு இவர்களுக்கு இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு கர்த்தர் வருகிறார். எதுக்கு? அவபக்தி இல்ல துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு கர்த்தர் வரப்போகிறார் நியாய தீர்ப்பு கொடுக்க. அது அந்த விசுவாசம் இந்த பூமியில் அவர் 365 ஆண்டுகள் வாழ்ந்த வேளையில கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு எதுவாக இருந்து எல்லாரும் கேட்டுப்பாங்க, இவன் மட்டும் ஏன் வித்தியாசமா இருக்கிறாங்க? எல்லாரும் அவங்க மனம் போன போக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்க விருப்பத்தின்படி செய்திருக்கிறார்கள், கர்த்தர் சொல்லாத காரியங்களை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மனிதனுடைய யோசனைகள் எல்லாம் சிறு வயது முதலே ரொம்ப மோசமா இருக்குது. 6ஆம் அதிகாரத்துல அவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லியாச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த ஒரு மனுஷன் மட்டும் எப்படி உத்தமனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு என்னன்னா, கர்த்தர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார் அக்கிரமக்காரர்களை, அவபக்திக்காரர்களை. அதை அவர் விசுவாசித்தான். அதனால அவருடைய நடக்கை ஒழுங்குபடுத்தும். இல்லை, நம்ம கூட ஆண்டவர் வரப்போகிறார், அவருடைய வயல்களிலே அவருக்கு ஒப்பாக நாம் இருக்க போகிறோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அப்படி உண்மையில் நாம் விசுவாசித்தால் என்ன செய்யணும்? அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இதை செய்யலைன்னா அவருடைய வருகையை நாம் உள்ளபூர்வமாக விசுவாசிக்கலைன்னு அர்த்தம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை படிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். நம்பிக்கை இருக்குன்னா இப்படி நடக்கணும். நான் நம்புறேன் ஆண்டவர் வருவாரு, நம்மளை தூக்கிட்டு போயிடுவாரு, அதெல்லாம் நம்ம நம்புறோம் இல்ல. அப்படி நம்பிக்கை இருக்குமானால் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா ஆண்டவரை ஒரு அளவுகோலா வைத்து அவருடைய பரிசுத்தத்துல வளரணும். நான் யாரை போல மாற வேண்டும்? கிறிஸ்துவை போல மாறணும் அவருடைய பரிசுத்தத்தில். அது நம்பிக்கை உள்ள இங்க நடக்கணும். இங்க ஏனோக்கினுடைய வாழ்க்கையில அதை பார்க்கிறோம். பூமியை நியாயம் தீர்க்க கர்த்தர் வரப்போகிறார்.
எல்லாரையும் அவபக்தி உள்ள எல்லாரும் அவங்க பேசின வார்த்தைகள், அவர்கள் செயல்கள் எல்லாவற்றையும் நியாயந்தீர்க்க அவர் வரப்போகிறார் அப்படின்னு அவன் விசுவாசித்தான், அதை அறிவித்தான். அறிவித்து அவன் தன்னுடைய வாழ்க்கையில பூமியில் இருந்தவளில் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுக்கப்படுவதற்கு முன்னே என்னதுதான் சாட்சி. இந்த விசுவாசம் எப்படி செயல வெளிப்பட்டு பார்த்தீங்களா? ஆண்டவருடைய வருகையை பற்றி எல்லாம் நிறைய நம்ம பேசுறோம். ஆனா அந்த அளவுக்கு அவருடைய வருகையை விசுவாசிக்கிற நாம் அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறோம்னா நம்மை நாமே கேள்வி கேட்டுப்போம். 2 பேர் நிருபம் படிக்கிறப்பதான் நமக்கு கர்த்தருடைய நாள் என்றால் என்னன்னு தெரியும், தேவனுடைய நாள் என்றால் என்னவென்று தெரியும், வருங்காலத்துல என்ன பூமியில நடக்கப் போகிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். இதெல்லாம் நமக்கு தெரிந்திருந்தால் நாம் எப்படி வாழ வேண்டும், அதுதான் மெய்யான அறிவு. வெறும் தலை அறிவு அறிவு கிடையாது. அதை 1 பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். எவ்வளவு தேவ பக்தி உள்ளவர்களாக, எவ்வளவு பரிசுத்தமாக, எவ்வளவு சமாதானமாக நாம் வாழ வேண்டும். இதெல்லாம் கர்த்தர் வருவார், கர்த்தருடைய நாள் வரப்போகிறது, தேவனுடைய நாள்ல நம்ம புதிய வானம் புதிய பூமியிலே தங்க போகிறோம் இந்த நம்பிக்கை எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்ட. இப்ப ஏனோக்கு விசுவாசத்தினாலதான் அந்த இக்கட்டான ஒரு நாட்கள்ல, ரொம்ப மோசமான ஒரு காலம், ஆண்டவர் 6ஆம் அதிகாரத்துல அழிக்கிறார். 5ஆம் அதிகாரத்துல ஒரே மனிதன் அவன் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ஃபெய்த், அவன் தேவன் மீது வைத்த ஃபெய்த், அந்த விசுவாசத்தினுடைய அந்த எண்ணம் என்ன, கர்த்தர் வரப்போகிறார், நியாயந்தீர்க்க வரப்போகிறார், அக்கிரமக்காரர்களை அவபக்திக்காரர்களை அழிக்க வரப்போகிறார். அப்ப நான் அந்த இதுல நம்ம சிக்க கூடாது. அதனால அவன் தேவனோடு நடந்தான், அதனால அவரால் சாட்சி பெற்றார். இப்ப படிக்கலாம் பாருங்க 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இல்ல அந்த 5ஆம் வசனத்தை படிக்கலாம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். சாட்சி பெறுவதற்கு காரணம் தான். அப்ப சரியான விசுவாசம் நம்முடைய நடக்கையில் அது வெளியாகும். தேவனுக்கு பிரியா, தேவன்றத சாட்சி. அப்ப நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் தங்களுடைய விசுவாசத்தினாலே சாட்சி பெற்றார்கள். அப்ப அவன் பிரியமான நடக்கக்காரனா அவன் தேவன் மீது வைத்திருந்த விசுவாசம். நிறைய அவனுடைய விசுவாசம் ரொம்ப யூதாவில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பது சொல்லப்பட்டிருக்கு. 6வது பொதுவாத வசனம் எல்லாருக்கும் நமக்கு தெரிந்திருக்கிறபடிதான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டு என்பது காடிஸ் என்பதான் பார்க்கிறோம். அடுத்து நோவா, விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்ற நோவா மனிதன். அடுத்த யாருன்னா நோவா பற்றி சொல்லியிருக்கு 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினால் வரக்கூடிய நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினால் வரக்கூடிய நீதியினாலதான் ஒரு மனிதனை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். இல்லைன்னா அவன் குற்றவாளியாகவே இருப்பான், குற்றவாளியாகவே இருப்பான். தேவன் நீதி அவனை குற்றமற்றவன் என்று டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்ப நோவாவை பற்றி சொல்லப்படும், தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றார். நம்ம ஆதியாகமத்திலிருந்து படிக்கிறப்ப மழையை குறித்து நம்ம அதிகமா படிக்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் ஜலப்பிரளயத்தினாலே பூமியை அழிக்கப் போகிறேன். ஜலப்பிரளயம் அதுக்கு முன்னால வந்தது கிடையாது. ஜலப்பிரளயத்தை பற்றி அவன் கேள்விப்பட்டது கிடையாது. ஃப்ளட் இல்ல கிரேட் டெலூஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டதே கிடையாது. ஜலப்பிரளயம்னா எப்படின்னே தெரியாது நமக்கு. சுனாமி வந்தப்பறதானே சுனாமின்னா என்னன்னு தெரியுது. சுனாமி வருதுன்னா யாருக்கு தெரியும்? முதல்ல இலங்கையில வேடிக்கையா சொல்லுவாங்க, சுனாமி வருதுன்னு சொன்னோன்னா 2 ஆபீசர்ஸ் ஏர்போர்ட்டுக்கு போய் ஏதோ ஒரு ஆபீசர் வர்றான்னு வரவேற்க போனாங்க. ஏதோ சுனாமி நபர்கள் வர்றதா நினைச்சாங்களா?
அது வந்துதான் சுனாமினா என்னன்னு தெரியும். அதே மாதிரி ஜலப்பிரளயம் என்று ஜலப்பிரளயத்தை கொண்டு நான் இந்த பூமியை அழிக்க நிர்கிரகம் பண்ண போறேன், ஜீவராசிகள் அழிக்க போகிறேன் என்று சொல்லுறேன். அப்போ யோனாவுக்கு இவருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம், நோவாவுக்கு. ஜலப்பிரளயம் அது என்ன ஜலப்பிரளயம், நாங்க இதுவரை பார்த்தது கிடையாது, அதுக்கு முன்னால இதா இருக்கா அப்படின்னு கேட்கலாம் இல்ல. கொரோனா வந்த சமயத்துல இன்னொரு பேர் அடிபட்டது. அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு ஒண்ணு வந்துதான், அதை போட்டு அந்த ரெக்கார்டெல்லாம் போட்டாங்க. அப்பவும் இப்படிதான் இருந்தது, எல்லாரும் எல்லாரையும் ஐசோலேட் பண்ணாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன்னா அது ஏற்கனவே வந்தது, அதனால அதுக்கப்புறம் இப்பதான் வந்திருக்கு அப்படின்னா. இப்படிப்பட்ட ஒரு நோய் நோவாவிட்ட ஜலப்பிரளயத்தை பற்றி ஆண்டவர் பேச போறேன். நான் உலகத்தை அழிக்க போகிறேன். கேட்டிருக்கலாம், ஜலப்பிரளயம் அது என்னது, எப்படி இருக்கும், இது நாங்க பார்த்தது இல்லைதான், தான் காணப்படாதது அதான் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை, ஜலப்பிரளயத்தை அவர் பார்த்ததே கிடையாது, குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. ஜலப்பிரளயம் ஒரு புதிய வார்த்தை தாங்க. ஜலத்தினால் அழிக்கப் போகிறேன் சொன்னவர் தேவன், சொன்னவர் அதன்படி செய்வார். ஜலப்பிரளயம் எனக்கு என்னன்னு தெரியாது, இதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது, ஏதாவது ஒரு நாட்டுல அப்படி வந்திருக்கான்னு கிடையாது. அதான் தேவன் சொல்லி இருக்கிற ஜலப்பிரளயம். அதனால தன்னுடைய பயபக்தி உள்ளவன், அப்ப எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி என்ன போட்டிருக்கு பாருங்க, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். பெரிய விசுவாசங்க. கேட்டிருப்பாங்க, நீங்க என்ன ஒரு பேழையை கட்டிட்டு இருக்க, ஜலப்பிரளயமா அது எப்படின்னு அதுக்கு விளக்குக்க அவனால முடியாது. அவன் சொல்லுவா, ஜலப்பிரளயம் எப்படின்னு சொல்லுங்க. என்ன அதுக்கு முன்னாடி ஜலப்பிரளயத்தை கேள்விப்பட்டது கிடையாது, யாரும் அனுபவித்தது கிடையாது. ஜலப்பிரளயம் தண்ணீரால் உலகத்தை அழிக்கப் போகிறார் அப்படிதான் சொல்லியிருப்பார். ஜனங்கள் பரிகாசம் பண்ணியிருப்பார். இல்லாத ஒண்ணு, இதுவரையிலும் யாரும் அனுபவிக்காத ஒன்னை இவன் நம்பிட்டு இருக்கிறான். சொல்லுவோம், கர்த்தர் சொன்னார் அப்படின்னு இருப்பார். அதையும் படிக்கிறப்ப இருக்கு. பொதுவாக நம்ம பிரசங்கம் பண்றப்ப என்ன சொன்னா, அந்த அவருடைய விசுவாசத்தினாலே அவர் கட்டின அந்த பேழை இருக்குதுல்ல, அந்த பேழை செய்யறது, அந்த கிரியையை போயிட்டு ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அந்த செயலுடைய இந்த மகத்தான செயலுக்கு பின்னணி என்னன்னா, அவர் தேவன் மீது வைத்த விசுவாசம். அதனால பவுல் சொல்லுவாரு, நீங்கள் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக ஊழியக்காரர்கள் சொல்லுவார். உங்களை செயலை செய்ய தூண்டுவதல்ல, நீங்கள் செயலை செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய விசுவாசம் சரியா இருக்கு, அதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள். நம்ம எல்லாம் போய் என்ன பிரசங்கம் பண்ணோம், அதை செய், இதை செய், அதை செய், இதை செய்யனா 2 நாளுக்கு எல்லாம் செய்வாங்க, அப்புறம் டொப்பிக்கல் ஒண்ணு. அது இல்ல, அதை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஆணிவேர் விசுவாசம் கர்த்தர் மீது. அப்ப கர்த்தர் மீது விசுவாசம் வைக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்ப எல்லாமே செய்யறது, அதை செய், இதை செய், அப்படி செய், இப்படி செய், அங்க வாங்க, இங்க வாங்க, அவன் அங்கங்கே ஓடிட்டு இருப்பான். ஆனா ஆத்மால ரெஸ்டே இருக்காது. இல்ல, கர்த்தரிடத்தில் விசுவாசம் வை, சரியான விசுவாசம். அதனால பவுல் சொல்லுவாரு, நீங்கள் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள். அதான் ஒண்ணு, நம்ம விசுவாசத்தை பிரசங்கிக்கிறோம். தேவனை விசுவாசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அந்த விசுவாசம் சரியான விசுவாசம் வருகிறப்ப அவர் மேலுள்ள அன்பிலே, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோம். அதான் விசுவாச கிரியை. அந்த கிரியையில் தான் தேவ சமூகத்துல ஏற்றுக்கொள்ளும். மீது எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். என்ன புரிந்திருக்கிறப்ப நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து, உலகத்துக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது, அதிலிருந்து நான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்பதை அந்த பேழையை கட்டுவதன் மூலமாக உலகத்துக்கு கொடுத்த மெசேஜ் அதுதான். இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும், தேவ நியாய தீர்ப்பு, தேவ கோபத்தை இந்த உலகம் பெறப்போகிறது, அதிலிருந்து நானும் என்னுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய செயலின் மூலமாக ஒரு ஆக்கினை தீர்ப்பை கொடுத்தார். அதனால விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியார். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி, அதான் பைபிள் முழுதும் அப்படிதான். விசுவாசத்தினால் வரக்கூடிய நீதியை தான் பைபிள் சொல்லுது. ரோமர்கள் நிருபத்தை படிச்சீங்கன்னா தெரியும்.
மோசே சொன்னாரு, இவைகளின்படி செய்கிறவன் பிழைப்பார். ஆனா யாராலையும் செய்ய முடியல. ஆனால் அந்த நீதியை பெறுவதற்கு, பிழைப்பை பெறுவதற்கு தேவன் கண்டுபிடித்த ஒரு உன்னதமான ஒரு சத்தியம்தான் ஃபெய்த். கிரியையினாலே செய்ய முடியாததை இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். தேவ நீதியை பெற்றிருக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம், சிந்திக்கிற ரொம்ப ஆச்சரியமான. விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்ற மனிதன் ஆபேல், அப்புறம் ஏனோக்கு, அப்புறம் நோவா. விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றவர்கள் என்பதை பார்க்கிறோம். இப்ப அடுத்தது விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாம். ஆபிரகாம் பற்றி சொல்லப்பட்டு அதை பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதை வாசித்து நம்ம நிறைவு பண்ணலாம். பாருங்க 9வது வசனம். 8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே, அதான் ரொம்ப முக்கியங்க. அதாவது பழைய ஏற்பாடு படிக்கிறப்ப கர்த்தர் சொன்னாரு, ஆபிரகாம் புறப்பட்டாரு, அவ்வளவுதான். அதே மாதிரி பழைய ஏற்பாடு எடுத்து வச்சுட்டு உடனே நம்ம புறப்படணும் அப்படிதான். நீ உடனே புறப்படு, அவன் தன் இனத்தாரை விட்டு புறப்பட்டான், அப்படி போனா அப்படி பண்ண நம்ம சொல்லுவோம் இல்ல. ஆனா அதுக்கு காரணம் அவன் கர்த்தர் மீது வைத்த விசுவாசம், அவனை அழைத்த தேவன் மீது வைத்த விசுவாசம். அதான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஒரு அடி எடுத்து கூட அவனால வைக்க முடியாது. அது ரொம்ப முக்கியம். புதிய ஏற்பாட்டுல, அதாவது பழைய ஏற்பாட்டுல வெளிப்படையாக தோன்றக்கூடிய கிரியைகள் சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டுல அந்த கிரியைக்கு ஆணி வேராக இருக்கக்கூடிய விசுவாசம் சொல்லப்படுது. இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எங்க நீங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டுள்ள தேவ மனிதனுடைய செயல்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்காரு. அந்த செயலுக்கு காரணமாக இருந்தது அவர்கள் கர்த்தர் மீது வைத்த விசுவாசம். நம்முடைய ஒவ்வொரு கர்த்தருடைய நாமத்திலே இல்ல நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படக்கூடிய அனைத்து செயல்களுமே கர்த்தர் மீது கொண்ட விசுவாசமாக இருக்க வேண்டும். விசுவாச கிரியை. அதுக்குதான் மதிப்பு, அதுக்குதான் ரிவார்டு கிடைக்கும். மற்றதெல்லாம் ரிவார்டு கிடைக்கும். அதான் பலன் உண்டு. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துல படிக்கிற போது என்ன பண்றது பாருங்க, கீழ்ப்படிந்து. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விசுவாசம், அதுக்கு அடுத்து அந்த கீழ்ப்படிதல் வரும். நீங்க 7ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாத குறித்து தற்காலத்திலே காணப்படாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி. அந்த விசுவாசத்துக்கு அடுத்து ஒரு பக்தி வருது இல்ல, இங்க விசுவாசத்துக்கு அடுத்து கீழ்ப்படிதல் வருது. கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். இன்னைக்கு எல்லாம் ஜிபிஎஸ் போட்டு பாத்துருவாங்க, உடனே மேப்ல போயிருவாங்க. தப்புனு போட்டு இந்த இடம் இதா அப்படி இப்படி எங்க இருக்குது, எவ்வளவு தூரம் எப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு அவங்க இருந்தது அவங்க உலகம், ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். இப்படி ஒரு இடம் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். ஊர் என்கிற கல்தேர் தேசத்துல இருந்து, ஊர் என்கிற தேசத்துல இருந்து இங்க வரணும். ஊர் என்கிற இடத்துல இருந்து பாலந்தேனோட சாரி அந்த கானான் தேசத்துக்கு வரணும். சோதங்குமாரோ கத்த அழிக்கிறார். அப்ப லோத்தையும் அவனுடைய பிள்ளைகளும் காப்பாற்றப்படுகிறார். அப்ப பிள்ளைகள் சொல்றாங்க, அவங்க ஒரு குகையில இருக்கிறாங்க, அங்க போய் இருக்கிறாங்க, சொல்றாங்க இனி உலகத்துல ஆளே இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால நமக்கு இனி ஒரு ஆண் துணையும் கிடையாது, சந்ததியை உருவாக்க முடியாது. அப்ப அவங்க ஒரு தவறான முடிவுக்கு வர்றாங்க. இனி உலகத்துல யாரும் கிடையாதுங்க, நம்ம மட்டும்தான் உலகம். அதுதான் அறிவு. அன்னைக்கு என்ன அவ்வளவுதான் இந்த அங்கேயே ஆட்கள் இருக்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. எவ்வளவு எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தார்கள், எந்த நாடுகள் எல்லாம் தெரியாது. ஆபிரகாமை பொறுத்த மட்டும் இப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம், அப்படி ஒரு தேசம் இருக்கிறதா என்பது தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. அதான் நான் காண்பிக்க போகிற தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொன்ன மாதிரி, கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆனால் அவரை அழைத்தவரை அவன் விசுவாசித்தான். அவர் யார் என்று அவரை அறிந்து கொண்டார். அதான் ரொம்ப முக்கியம். சொன்னவர் யாருங்க, அவரை நம்புவோம்.
தேவன் மீது வைத்த அந்த விசுவாசம் தான் அவருக்கு நற்சாட்சிக்கு காரணம். ஒவ்வொரு தடவையும் அவர் கர்த்தர் மீது வைத்திருந்த விசுவாசத்தினுடைய அந்த அது என்ன சொல்ல தரம் கூடிட்டே வரும். தன்னுடைய மகனை சர்வாங்க தகன பலியாக கொடுப்பதற்கு கர்த்தர் கேட்கிறார் இருப்ப அவர் எந்த கர்த்தரை விசுவாசித்தான் அப்படின்னு சொல்றப்ப மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனை விசுவாசித்தார். அது கொஞ்சம் கூட எக்ஸ்பிளனேஷன். மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் ரோமன் 4ஆம் அதிகாரத்துல வரும். மரித்தோரை உயிர்ப்பிக்கிறது. இங்க நான் போகும் இடம் என்னது. ஆனா சொன்னவர் யாரு? அவர் சொன்ன அப்படி ஒரு தேசம் கண்டிப்பா இருக்கு. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாருல. யாராவது வழியில கேட்டாங்கன்னா சொல்லியிருப்பாரு, கர்த்தர் என்னை அழைத்திருக்கிற ஒரு இடத்துக்கு. அப்படியே நாங்க ஒரு இடம் கேள்விப்பட்டதே கேட்டேன். நீ போயிருக்கியா? இல்ல. யாராவது அங்கே இருந்து பாத்துருக்க? இல்லவே இல்லை. அழைத்தவரியா? அதான் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லுகிறப்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அது ஆபிரகாம். இப்ப அவர் போறப்ப அந்த சரி போயிட்டார்ல, அந்த 9வது வசனம் படிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போயிட்டாருங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரத்துல போயாச்சு. அங்க போன பிறகு கர்த்தர் சொன்ன தேசம் என்று சொல்லி ஸ்ட்ராங்கா அங்கே உட்கார்ந்து பெர்மனண்டா இல்லையே. அவர் ஈசாக்கோடும் மற்றவர்களோடும் கூடாரத்திலே தங்கி இருந்தார். ஏன்? அவருடைய விசுவாசம் ரொம்ப ஆளாங்க. அவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மண் இல்லாட்டா பூமி என்பதல்ல அவருடைய கணக்கு. அவருடைய இதனை ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அதான் அவருடைய விசுவாசம். அது பழைய ஏற்பாடுல தெரியாது. அவர் பூமி இடத்துக்கு போனாரு. அங்க போனவர் யார் டென்ட் போட்டுட்டு இருக்கணும்? ஏதோ கர்த்தர் கொடுத்த தேசம் வந்தாச்சுல, இதெல்லாம் நிரந்தரமா இருக்க போறாங்க அவருக்கும் அவர் சந்ததிக்கும். இல்ல, அவருடைய இது மேலான ஒரு விசுவாசம். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காக அவன் காத்திருந்தான். பெரிய விசுவாசங்க. அந்த விசுவாசம் தான் நம்ம பின்னால படிக்கலாம். கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆலோசனைகள் தரும். நம்முடைய கர்த்தர் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது? இல்ல, முதல்ல பிதாவாகிய தேவன் குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கலன்னா எல்லாமே அவுட்டு தான். வேதத்தில் உள்ள 99% நான் நம்புறேங்க. ஆனா தேவன் குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை நான் விசுவாசிக்க கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கவில்லை. அவர் எப்படிப்பட்டவர் என்று தேவன் சாட்சி கொடுத்திருக்கிறார். அவரை விசுவாசிகள் நித்திய ஜீவன். அதான் பெரிய சாட்சி. அதை விசுவாசிக்காவிட்டால் தேவனை பொய்யனாக்கிறார். தேவனை அவர் விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தம். நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றவர்கள். அவருடைய தொடர்ச்சியாகத்தான் நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கணும். நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். எதுவுமே கிறிஸ்தவர் கர்த்தர் மீது உள்ள விசுவாசத்தின் அடிப்படையில தான் நம்முடைய செயல் வெளியாகணும். ஆண்டவரை விசுவாசிக்கிறேங்க, அதனால நான் செய்யறேங்க. எப்படிங்க ஆண்டவரை விசுவாசிக்க? அவர் சொல்றார் வேதவசனத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய செயல் ஒவ்வொரு கிரியையும் விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும். தேவன் மீது உள்ள விசுவாசம். அதுக்குதான் தேவனுடைய பார்வையில் அதுதான் விலையேறப்பட்டது. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து வர மீதி உள்ள கர்த்தரை சித்தமான வருகிற சனிக்கிழமை நம்ம சந்திப்போம். எங்களை கிருபையா நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய முற்பிதாக்கள் எல்லாருமே விசுவாசத்தினாலே உமக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றவர்கள். அவர்கள் உம்மீது வைத்த விசுவாசத்தை செயலாக வெளிப்படுத்தப்பட்டது பழைய ஏற்பாட்டில் அதிகமாக எழுதி வைக்கப்பட்டாலும் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டை படிக்கிற வேளைதான் இப்படிப்பட்ட மகா பெரிய காரியங்களை அவர்கள் சாதிப்பதற்கு காரணம் இதாவே உம்மீது கொண்ட விசுவாசம் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். எங்களில் வெளிப்படக்கூடிய மேன்மையான காரியங்கள் எல்லாம் நாங்கள் கர்த்தரை விசுவாசிப்பதனாலேதான் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும்படியாக உண்மையில் நாங்கள் அதிகமாக விசுவாசம் வைக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாரும். பிதாவே, உம்முடைய குமாரனை குறித்து நீர் கொடுத்த சாட்சியை நாங்கள் முழுமையாக விசுவாசிக்க, அவரை குறித்து நீர் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறீரோ அவைகளெல்லாம் நாங்கள் விசுவாசிக்கத்தக்கதான கிருபைகளையும் பலனையும் ஞானத்தை நீர் தந்தரலும். அருமையான கொட்டிவாக்கு சபையாருக்காக ஸ்தோத்திரம். இந்த பைபிள் ஸ்டடிக்கு அவர்கள் எடுக்கக்கூடிய பிரயாசங்களுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதனுடைய பலனை அந்த சபை அறுவடை செய்யத்தக்கதாக கர்த்தாவினை உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம்.
இதற்கு பின்பாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்ட உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தர் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தின் வெளிப்பாட்டாக எங்களுடைய செயல்கள் அமைய உதவி செய்யும். எங்களுடைய முற்பிதாக்கள் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றது போல நாங்கள் உம்முடைய பார்வையில் நற்சாட்சி பெறுவதற்கேற்ற நல்ல விசுவாசம் மீது வைத்து முன்னேறி செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உண்மையான விசுவாசம் செயலில் வெளிப்படும் என்பதை உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையின் மூலமாக எழுதி கொடுத்திருக்கிறீர். அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் நீர் உம்மீது வைத்திருக்கிற விசுவாசம் செயலில் வெளிப்பட நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு வந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய வருகைக்காக எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். நாளை தினம் வாரத்தின் முதல் நாள் சபையாக கூடி உண்மை ஆராதிப்பதற்கு வருகிற வேளையிலே நீர் எங்களை ஆயத்தத்தோடு கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெருமாகிய மணிப்பூரில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடுகள், கஷ்டங்கள், அன்றுவரை பிரயாசங்கள் மத்தியில கடந்து செல்கிறார்கள். பரிசுத்த பிதாவே, உம்முடைய கண்கள் அவர்கள் மீது இருக்கட்டும். அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்காக நீ யுத்தம் பண்ணும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென்.